ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பசங்க காலையிலே டிஃபன் வேண்டாம் அப்படின்னாங்க. எல்லா பிள்ளைங்களுமே காலையில் அப்படி அடம் பிடிக்க தான் செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வடிவேலு தோசை அப்படின்னு சொன்னால் போதும், உடனே பசங்க சாப்பிட்றோம் அப்படின்றவாங்க. வடிவேலு தோசைனா எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு மலை சாரல் மாதிரி பொடியை தூவி அதுக்கப்புறம் 16 கரண்டி நெய் விட்டு அப்படின்னு 16 கரண்டி நெய் விட்டோம் அப்படின்னா நம்ம அவ்வளோதான், கொலஸ்ட்ராலில் மேலே போயிட வேண்டியதான். நம்ம ஒரு ஸ்பூன் தான் நெய் விடணும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு வேலையாக நிதானமாக பார்ப்போம். நான் தோட்டத்தில் உள்ள பனங்கிழங்கு முந்தின நாள் நைட்டே தோல் எல்லாமே உரிச்சு வச்சுருந்தேன். இப்போ முன்பகுதியும் பின்பகுதியும் கட் பண்ணிவிட்டு அவிக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் முளைக்க வச்ச கிழங்குல இதுதான் லாஸ்ட் கிழங்கு. கிழங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த வருஷம் தான் கிழங்கு பார்க்கணும். ஆனால் பனங்கிழங்கு அப்படிங்கிறது சீசனில் கிடைக்கும் போது எல்லாருமே சாப்பிட்ருங்க. அதில் சத்துக்களும் அதிகம், டேஸ்ட்டுமே அதிகம். கிழங்க க்ளீன் பண்ணி அவிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்க பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.